ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்ட்ரிட்ஜோட டிஜெக்ஷன் ஆன் வேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வேர்ட் டு டிஜெக்ஷன், இதை டிஜெக்ஷன் ஆன் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ரிட்டன் எழுதினவர் எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். ஸோ அவரோட இயர் பார்த்தீங்கன்னா 1772 அண்ட் டைட் இன் 1834. The principle on ode to dejection is the transcendentalism. அதாவது இதை கேட்பாங்க, ode to dejection ஓட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டால் transcendentalism அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா செகண்ட் ப்ரோஜெனிட்டர் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட் யார் அப்படின்னு கேட்டால் கோல்ட்ரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ப்ரோஜெனிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த். நேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு சொன்னது எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். He used supernatural elements in his poetry. ஸோ அவரோட poetry எல்லாத்துலேயும் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்கும். Ode to dejection, reply to immortality, ode. ஸோ இந்த டிஜெக்ஷன் போயம் இந்த இம்மார்டாலிட்டி ode வேர்ட்ஸ்வொர்த்தோட போயமுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கு. கோல்ட்ரிட்ஜ் ஃபேமஸ் ஒர்க்ஸ்: த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மெரைனர், குப்லகான், கிறிஸ்டபிள், கான்வர்சேஷன் போயம்ஸ், பயோகிராஃபியா லிட்ரரியா. So this is an autobiographical poem. So in the Dejection on Word is an autobiographical poem. This poem is a Pindaric ode. Very important question. The poem Pindaric ode. This poem looks similar to Wordsworth Immortality Ode. So இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, similarly Immortality Ode மாதிரியே தான் இருக்கு. His wife, Coleridge wife named Sarah Fricker. His lover named Sarah Hutchinson. The subject of the poem is same, deals with loss of joy. ஸோ என்ன சேம் அப்படின்னா அந்த இம்மார்டாலிட்டி ஓடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த ஓட் டு டிஜெக்ஷன். ஸோ இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் ஜாய். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் சேஸ் லாஸ் இன் நேச்சர், ரீகலெக்ட் சைல்ட்ஹுட் வில் கெட் பிரைட் ஃபியூச்சர். வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேச்சர் லாஸாக இருந்தது அப்படின்னா அவர் சைல்ட்ஹுட்டை ரீகலெக்ட் பண்ணால் பிரைட் ஃபியூச்சர் வரும் அப்படிங்கிறாரு. பட் கோல்ட்ரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, வென் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் இஸ் ரீகலெக்ட் இன் நேச்சர். ஸோ இவர் நேச்சரை ரீகலெக்ட் பண்ணணுன்றாரு கோல்ட்ரிட்ஜ். பட் வேர்ட்ஸ்வொர்த் சைல்ட்ஹுட்டை ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதான் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ். ஒரிஜினலி இந்த போயம் வாஸ் அ லெட்டர். ஸோ இந்த டிஜெக்ஷன் அண்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃபார்மில் தான் எழுதியிருக்காரு. 340 லைன்ஸில் எழுதியிருக்காரு. கன்வெர்டட் இன்ட்டு போயம் 139 லைன்ஸ். ஸோ அதை போயமாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 139 லைன்ஸில் எழுதியிருக்காரு. 8 ஸ்டான்ஸாவாக டிவைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு இன் மார்னிங் போஸ்ட், அதாவது அந்த லெட்டர் ஃபார்மில் அவர் எழுதினப்போ பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 4th October 1802. இந்த 4th October 1802 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட மேரேஜ் டே. ஸோ இந்த மார்னிங் போஸ்ட் அவர் பப்ளிஷ் பண்ணப்போ அது அந்த போயம் சாராவை பற்றி எழுதியிருப்பார். அதே ரிவைஸ்டு வேர்ஷனில் சிபிலைன் லீவ்ஸ் அப்படிங்கிற மேகசீனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் 1817. அது பார்த்தீங்கன்னா சாரா சேஞ்ச் இன்ட்டு ஓ லேடி. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எழுதினப்போ சாரான்னு எழுதியிருப்பார். ரிவைஸ்டு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை ஓ லேடி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பார். இந்த சிபிலைன் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் டெக்ஸ்டுவஸ் ரிசெப்டஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு மேகசின். ஸ்வாங் சாங் ஆஃப் கோல்ட்ரிட்ஜ் அப்படின்னு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் டு டிஜெக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்வாங் சாங் ஆஃப் கோல்ட்ரிட்ஜ், ஓட் டு டிஜெக்ஷன். இப்போ போயம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் டிசையர். ஸோ இந்த டிஜெக்ஷன் போயம் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எதை பற்றி சொல்லுதுன்னா டிசையரை பற்றி சொல்லுது. செகண்ட் ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் டிசையர் ரீசன். இட் டாக்ஸ் அபவுட் சாங் ஆஃப் த்ரெஸ், மைண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பொயட்டோட மைண்ட் ஒர்க் ஆகலை. ஸோ அண்ட் ஆல்சோ ஹி ஹியர் த சாங் ஆஃப் த்ரெஷ். த்ரெஷ்ங்கிறது ஒரு த்ராஸ்டில் பேர்டோட சவுண்டு, அதை கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அதோட ரீசன், டிசையருக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் அந்த செகண்ட் ஸ்டான்ஸா சொல்லுது. தேர்ட் ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் இன்னர் சியர்ஃபுல்னஸ் ஃபெயில்ஸ். ஸோ ஃபுல்லாக இன்னர் சியர்ஃபுல்னஸ், இன்னர் ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிறத தேர்ட் ஸ்டான்ஸா சொல்லுது. ஃபோர்த் ஸ்டான்ஸா டாக்ஸ் அபவுட் வி என்டோர் நேச்சர் ஜாய் அண்ட் க்ளூம். ஸோ இந்த என்டோர் நேச்சர் ஜாய் அண்ட் க்ளூம்ங்கிறது ஃபிலாசபி. வேர்ட்ஸ்வொர்த் இந்த ஃபிலாசபியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் ஃபோர்த் ஸ்டான்ஸால ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேச்சர் டஸ் நாட் கிவ் அஸ், வி கிவ் நேச்சர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். பவர்ஃபுல் இமேஜினேஷன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நேச்சர், வி ரிசீவ் ஃப்ரம் நேச்சர் வாட் வி கிவ். ஸோ இந்த 3 லைன் ஃபோர்த் ஸ்டான்ஸால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா ஸ்ட்ராங் மியூசிக் இன் சோல். அதாவது ஸ்ட்ராங் மியூசிக் இன் சோல், எங்கேருந்து அந்த மியூசிக் வருது அப்படின்னா இன் அவர் சோல். ஸோ ஜாய் இஸ் மிஸ்ஸிங்.
6th stanza talks about once he had the joy replied to immortality ode. இந்த 6th stanza தான் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட இம்மார்டாலிட்டி ஓடுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஸ்டான்ஸா அது. 7th stanza poisonous thoughts, என்ன பாய்சனஸ் தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 7th stanza is telling. ஸோ 8th stanza பார்த்தீங்கன்னா இட் கன்க்ளூட்ஸ் திஸ் போயம் வித் அ நோட், ஒரு நோட்டோட முடிக்கிறாரு டு த லேடி அப்படின்னு. ஸோ மே ஷி ரிஜாய்ஸ் ஹாப்பி ஃபார் எவர், ஸோ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத லாஸ்ட் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாரு. ஓ லேடி அப்படிங்கிறது இந்த 8th stanza ரெஃபரிங் டு சாரா. ஸோ த போயம் ஹேஸ் அ ப்ரிஃபேஸ் வெல் நோன் பேலட் டைட்டில் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வந்தது அப்படின்னா இந்த ப்ரிஃபேஸ் வெல் நோன் பேலட்லேருந்து எடுத்திருக்காங்க. பேலட் அப்படின்னா இது எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அந்த பேலட்டில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேலட் டேக்கன் ஃப்ரம் ஒன் ஆஃப் 305 சைல்டு பேலட். ஸோ இந்த பேலட் வந்து 305 சைல்டு பேலட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் லாங்குவேஜில் இருக்குது. எந்த லாங்குவேஜில்? இங்கிலீஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ். ஸோ எடிட்டட் பை சைல்டு, இதை எடிட் பண்ணவர் சைல்டு அப்படிங்கிறவர். ஸோ கால்டு ஜேம்ஸ் சைல்டு, அதனால் அவரை ஜேம்ஸ் சைல்டுனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் அ போயம் இன் அஸ்ரா போயம். ஸோ அஸ்ரா போயமில் வந்திருக்கு இந்த டிஜெக்ஷன் ஆன் வோர்ட். ஸோ அஸ்ரா போயம்னா என்ன அப்படின்னா எ குரூப் ஆஃப் போயம்ஸ் டெடிகேட்டட் டு சாரா. நிறைய கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து சாராவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு போயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜெக்ஷன் ஆன் வோர்டு. The poem contains same elements in Ode to Nightingale and First Midnight. ஸோ இந்த டிஜெக்ஷன் வந்து என்ன மாதிரியான சேம் எலமெண்ட்ஸ் வேறு போயமில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா Ode to Nightingale and First Midnight. Next, first 4 line of the poem. Late yesterday I saw the moon with the old moon in her arms, and I fear my master dear. We shall have deadly storm. So very important line. These 4 lines taken from epigraph. So from ballad, and the preface well known ballad la irundhu da eduthirukanga. So it taken from epigraph, very important one. So and third line ரொம்ப important. எந்த poem la irundhu and third line வந்திருக்குன்னு கேட்பாங்க. O lady we receive what we give, very very important line. O lady we receive what we give. இங்க O lady அப்படிங்கிறது இந்த இடத்துல நேச்சரை ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த போயம்ல இருந்து பார்க்கலாம். The speaker's thoughts are distracted by a dash throstle. throstle அப்படின்னா a song thrush, அதாவது பேர்டோட சாங், அதிலான டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. The speaker expresses his state of mind as a dash drowsy and unimpassioned feeling. The appearance of dash confirms the speaker of his worries. moon, appearance of moon அப்படிங்கிறதுனால தான் அவர் ரொம்ப confirms the worries, அவர் வந்து கவலைப்பட்டு இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. Sir Patrick died due to dash. சர் பேட்ரிக் வந்து எதனால் இறந்தார் அப்படின்னா ரஃப் சி அப்படிங்கிறதுனால இறந்தார். சர் பேட்ரிக் வாஸ் சென்ட் ஆன் எ மிஷன் பை த கிங் அண்ட் சர் பேட்ரிக் வாஸ் எ செயிலர். ஸோ அவர் வந்து ஒரு செயிலர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்னவா மிஷனுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படின்னா த கிங்காக சென்ட் பண்ணாங்க. கோல்ட்ரீச் டிஜெக்ஷன் ஆன் வோர்ட் பிகின் வித் அன் எபிகிராஃப் டேக்கன் ஃப்ரம் த பேலட் ஆஃப் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். Coleridge dejection on Ode is considered as a response to dash resolution and independence. Dejection on Ode is addressed to dash. So இந்த Ode வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா சாரா ஹட்சின்சன். Dejection on Ode was composed in the year dash 1802. Thomas Otway, an English dramatist who is litanist, musicians. Said Coleridge born on dash 1772 October 21. Coleridge got major influence. So Coleridge வந்து யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னா major influence on Emerson. Very important question. The original draft of Dejection was titled, original அதோட டிஜெக்ஷனோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டில் Letter to Sarah Hutchinson. According to whom dejection is not one of Coleridge's best piece. So இது வந்து dejection அப்படிங்கிறது according to whom dejection is not one of Coleridge's best piece. அதாவது இது வந்து கோல்ட்ரிட்ஜோட பெஸ்ட் பீசஸ் கிடையாது அப்படின்னு சொன்னவர் ப்ரொஃபஸர் செயின்ஸ்பரி.
ஸோ இந்த செயின்ஸ்பரி பிரைசஸ் வேர்ட்ஸ்வொர்த் இம்மார்டாலிட்டி ஓடு. ஸோ இவர் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட போயமை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. கோல்ட்ரிட்ஜோடது வந்து பெஸ்ட் பீஸ் கிடையாது அப்படிங்கிறாரு. விச் இஸ் தி லாஸ்ட் குட் போயம் ஆஃப் கோல்ட்ரிட்ஜ்? ஸோ அவரோட லாஸ்ட் பெஸ்ட் போயம் என்னன்னு பார்த்தா டிஜெக்ஷன். Dejection is certainly one of the best piece of Coleridge and one of the greatest personal in the language. Who said? Oliver Elton. ஸோ ஆலிவர் எல்டன் வந்து இது பெஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ் இதில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. The poem was separate from dash, fever and rheumatism. So very important one. To escape this pain, he took recourse to dash, opium. Opium became the ruined archangel, which makes a morning sound. The winds, how did they moan? Soft and slow, which may develop it into strong halo, which included melancholy in the poet, the song of the thrush. அடுத்த வீடியோவில் கோல்ட்ரிட்ஜோட இன்னொரு போயம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.